SRH வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, இன்னும் ஃபர்தர் மேட்சஸ் இருக்குது, என்ன வேணாலும் நடக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு மேட்சும் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் விசஸ் கொல்கட்டா, ரெண்டு பேருமே ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான். அண்ட் மும்பையோட ப்ளஸ்ன்னு என்ன நினைக்கிறீங்க? இன்னியோட ஸ்டேடியமில் பிளேயிங் 11 எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நம்ம பிளேயிங் 11 வந்து என்னுடைய பிளேயிங் 11 ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸில் யார் யாரெல்லாம் எனக்கு இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத. ஸோ ஹர்திக் பாண்டியா கேப்டன் பண்ண போகிறாரு. யார் ஓப்பனிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரீகாக் அண்ட் ரோஹித் சர்மா 2.0 நம்ம பார்க்க போகிறோம். 2019 இவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்து கடப்பார அணின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயிங் 11 வந்து பயங்கரமாக செட் பண்ணியிருந்தாங்க எம்ஐ. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயிங் 11 2016 அவங்களுக்கு மறுபடியும் செட் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரம் த டாப் டு த பாட்டம், டாப் 11ல் இருக்க எல்லாமே அவங்களுடைய பொசிஷனில் அவங்களுடைய வேலையை பக்காவாக செய்யக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் பவுலர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாருமே சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டீமை வச்சு எக்ஸ்பர்ட்ஸ் கூட நிறைய பேர் நம்ம சொல்லி கேட்டோம். இந்த வாட்டி மும்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா கப்பை வின் பண்ண போகிறாங்க, அந்த அளவுக்கு தான் அவங்களோட டீம் இருக்குது. ஒருவேளை இன்கேஸ் அவங்களே லாஸ் பண்ணிட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா யாரை குறை சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியல. கோச்சை குறை சொல்லலாமா, கேப்டன்ஸை குறை சொல்லலாமா, இல்லை பிளேயிங் 11ல் இருக்கிற பிளேயர்ஸை குறை சொல்லலாமா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம பார்க்குறோம் இப்போ குவிண்டன் டிகாக், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், வில் ஜாக்ஸ், நமன்தீர், மிச்சில் சாண்ட்னர், தீபக் சாகர், போல்ட் அண்ட் பும்ரா, இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. நம்ம இதில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, வேர்ல்ட் கப் விளையாடிய 9 பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட 9 to ரிக்கல்டன் இதில் நம்ம பிளேயிங் 11ல் கொண்டு வரல. மேபி இருந்துச்சுன்னா 10 பிளேயர்ஸ் வந்து வேர்ல்ட் கப் விளையாடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. சோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சைட். மும்பைல 2 இந்தியன் கேப்டன்ஸ்மே இருக்காங்களே, 5 இந்தியன் கேப்டன்ஸ். அதாவது இந்தியன் மட்டும் நீங்க எடுத்துக்காதீங்க, மொத்தமா டோட்டலா நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா 5 கேப்டன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டாப்பஸ்ட் எவர் சைட் இந்த வாட்டி மும்பை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிருக்காங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி பண்ணிருக்காரு, ரோஹித் சர்மா கேப்டன்சி பண்ணிருக்காரு, மிச்சில் சாண்ட்னர் நியூசிலாந்துக்கு கேப்டன்சி பண்ணிருக்காரு, சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி பண்ணிருக்காரு. ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சைட், மிகப்பெரிய ஹிட்டிங் சைட். ஸோ எல்லாமே வந்து மிஸ்டர் பர்ஃபெக்டா இருக்கிற ஒரு டீமா இப்போ மும்பை இந்தியன்ஸ் உள்ள போயிருக்காங்க. ஸோ வேன்கடையில அவங்களுடைய முதல் போட்டி அவங்க விளையாட இருக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டா அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட். ஸோ அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல அவங்களுடைய கடப்பாறை அணி எப்படி அவங்க விளையாடுவாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா வந்து ஒரு மித்து இருக்குல்ல, எப்படி இருந்தாலும் 13 சீசன்ஸ் அவங்க லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த முறை எனக்கு தெரியலங்க அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ் பண்ணுவாங்கட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு பிளேயிங் 11. அண்ட் மகி, இப்போ பிளேயிங் 11 நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் மும்பையில். நீங்க யாரை எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இன்னைக்கு இவங்க பெஸ்ட்டாக விளையாடுவாங்க? நான் வந்து எனக்கு திலக் வர்மா அண்ட் பும்ரா தோணுது. கண்டிப்பா நீங்க சொன்ன 2 பிளேயருமே நம்ம எடுத்துப்போம். ஆனா கணிக்கவே முடியாதுங்க, இந்த டீம்ஸை பொறுத்தவரையுமே கணிக்கவே முடியாது. டாப் ஆர்டரை கூட முடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங் எடுத்தாலும் சரி, எனக்கு பேட்டிங் டெப்த்தும் இருக்குது, போலிங் டெப்த்தும் இருக்குது. என்ன வேணால் நீங்கள் கொண்டு வாங்க, டாஸ் ஃபேக்டரே கிடையாது எனக்கு. என்ன கிரவுண்டில் டாஸ் ஃபேக்டர், டியூ ஃபேக்டர் எதுவுமே எனக்கு கிடையாது. எப்படி உள்ளே இறக்குனாலும் நான் ஜெயிப்பேன் அப்படின்ற பிளேயிங் 11 தான் மும்பை இந்தியன்ஸ் இந்த சீசன் 2026. அரி, மகி வந்து அவர் டீமை பற்றி பர்ஃபெக்டாக சொல்லிட்டாரு. நாங்கள் தான்ப்பா கிரவுண்டில், எங்களை தாண்டி யாருமே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் எப்படி மும்பை வந்து எப்படி கொல்கத்தாவை எதிர்கொள்ள போதுன்னு நினைக்கிறீங்க? அதான் நம்ம கண்டிப்பாக இந்த சவாலே விடலாம். நீங்கள் லைவாக பார்ப்பீங்க, கடப்பாறையை வந்து கொல்கத்தா தகர்க்கிறத நீங்கள் வந்து அதுவும் அவங்க சொந்தம் பண்ணி தகர்க்கிறத நீங்கள் லைவாக பார்க்குறீங்க அப்படின்னு சவால் வர்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீம் சைடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரில்லியன்ட் ஸ்ட்ராங். நீங்கள் மும்பை டீம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க எக்ஸ்பீரியன்ஸு வேர்ல்டு கப் பிளேயர்ஸ், 5 கேப்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பலம் வாய்ந்த ஒரு அணியாக இருந்தாலுமே நீங்கள் கொல்கத்தா டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாசிக் பிளேயர்ஸ். நீங்கள் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அஜின்கியா ரஹானே, ஃபின் ஆலன். கிட்டத்தட்ட இந்த ஃபின் ஆலன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்ல்டு கப் சீரீஸ்லேயே அவங்களோட ஆட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரில்லியண்ட்டாக ஆடி ஒரு யங் பிளேயர். அப்படிங்கும்போது அஜின்கியா ரஹானே வந்து கன்சிஸ்டன்ஸாக இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணும்போது அந்த பக்கம் நின்று அதிலே விளையாடுறதுக்கு ஃபின் ஆலன் வந்து ஒரு வலுவான அடித்தளம் அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மும்பை வாங்கடை மாதிரியான ஒரு கிரவுண்டில் வந்து 100% வாய்ப்பு இருக்கு. நீங்க அப்படியே ஃபின் ஆலன் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விளையாடி பவர் பிளே செட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் யங்ஸ்டர்ஸ் அன்குல் ராய், ரகுவன்சி, கிட்டத்தட்ட அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களும் கிளாசிக்காக ஆடுவாங்க. அவங்க இது சொல்றது ஒவ்வொரு மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு லூஸ் ஷாட்ஸ் கூட இருக்காது. ஆப்போசிட்ஸ்க்கு வந்து அந்த விக்கெட்டை எடுத்துக்கான ஒரு சான்ஸ் கூட கொடுக்காம பிரில்லியண்டா பிளே பண்ற பிளேயர்ஸ். அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் கருத்து பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீன் அண்ட் ராமன் பவல், இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி ஹிட்டர்ஸ். கிட்டத்தட்ட அவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்க ஆப்போசிட்ல வந்து அவங்க இந்த பிளேயர் நிற்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆப்போசிட் டீமுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். அந்த அளவுக்கான ஒரு பிளேயர். நீங்க அப்படியே பேட்டிங் ஆர்டர் நம்ம வச்சுட்டோமா, அப்படியே பவுலிங் ஆர்டர் நீங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா இது ஸ்பின் பார்த்தீங்கன்னா ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி. நீங்கள் வருண் சக்கரவர்த்தி வந்து வேர்ல்டு கப் ஸ்பீட்ல கொஞ்சம் தடுமாறுனதை வச்சு நம்ம அவர் மாதிரி சந்தேகப்பட்டாலுமே கண்டிப்பாக அவர் ஐபிஎல் நீங்க கம்பேக் கொடுப்பாரு, நீங்க கண்டிப்பாக பார்க்கலாம். அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா உம்ரான் மாலிக், கிட்டத்தட்ட அவர் நீங்க யாரும் மறந்துருக்க முடியாது. கொஞ்சம் அதிகப்படியான வேகத்தில் பந்து போட்டு
கிரவுண்டுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் இல்லாம கிரவுண்டுக்கு வெளியில இருக்கிறவங்களையும் என்ன மாதிரி பால்ரா அப்படின்னு சொல்லி மரல வச்ச ஒரு பிளேயர். அப்படி இருக்கும்போது உம்ரான் மாலிக் தாண்டி இந்த கார்த்திக் தியாகிங்கிற ஒரு யங் பிளேயருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு பவுலிங் மேட்டர் இருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல்லையே நீங்க என்னதான் நம்ம சிஎஸ்கே மேல ரொம்ப ஒரு அதீத ஆர்வம் இருந்தாலும் நீங்க கொல்கத்தா டீமை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா ஒரு கிளாசிக்கான டீம். அதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா பேட்டிங் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு, பவுலிங் கொஞ்சம் நீங்க வீக்கா இருக்கு நீங்க பார்க்கலாம். ஆனா நீங்க அந்த பவுலிங் கிட்டத்தட்ட பவுலர்ஸே பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்கு கோச்சஸ் நீங்கள் ஷான் வாட்சன் பார்த்தீங்கன்னா அந்த டீமோட கோச்சிங் டீமில் இருக்கிறாரு, டுவென் பிராவோ இருக்கிறாரு, டீம் சவுத்தி இருக்கிறாரு, ஆண்ட்ரே ரசல் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா பவுலிங் மேனேஜ்மெண்ட். கிட்டத்தட்ட நீங்கள் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அந்த 5 வச்சு பவுலிங் போடலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர்ஸ் அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டீம் வந்து ஒரு பக்காவான டீம். அது மட்டும் இல்லாமல் அஜின்கே ரஹானேவை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா லாஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஏலத்தில் அவர் யாருமே எடுக்கல. கிட்டத்தட்ட அவர் அன்சோல்டு பிளேயர். அப்படி இருக்க போகும்போது 40 lakhs அப்படிங்கிற அடிப்படை விலையில கொல்கத்தா அணிக்குள்ள என்ட்ரி கொடுத்த ஒரு ஆள் இன்னைக்கு கேப்டனா இருந்து வழிநடத்தார் அப்படின்னா மிகப்பெரிய விஷயம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரினே சொல்லலாம். ஏன்னா அன்சோல்டான ஒரு பிளேயர் அங்க இருந்து நேரா பாத்தீங்கன்னா ஒரு டீமுக்கு வந்து கேப்டனா, அதுவும் உலக அளவுல மிகப்பெரிய தொடரான ஐபிஎலுக்கு கேப்டனா ஒரு டீம் வழிநடத்தார் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து லாஸ்ட் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கோப்பை அடிச்சப்போ அஜின்கே ரஹானேவோட இன்னிங்ஸ் வந்து நம்ம மறக்கவே முடியாது. அவ்வளவு பிரஷரான சிச்சுவேஷன் வந்து அவர் ஆடின ஆட்டம் பார்த்தீங்கன்னா இப்பயுமே நமக்கு மைண்ட்ல இருக்கும். அப்படி இருக்க போகும்போது என்னதான் வந்து மும்பை வந்து சொந்த கிரவுண்டு, அந்த டீம்ல பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் பிளேயர்ஸ் 9 பேர் இருக்கிறாங்க, 5 கேப்டன்ஸ் இருக்கிறாங்க. அப்படிலாம் இருந்தாலுமே இன்னைக்கு நைட்டு நீங்க லைவ்ல பார்ப்பீங்க கடப்பாறையை அவங்க சொந்த மண்ணில் கேகேஆர் தகர்க்கிறது.